ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பேக் டு த சீரீஸ் நவ். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சம்மர் ட்ரிங்க் சீரீஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிங்க் அடிக்கிற வெயிலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுக்கு பியூட்டி கான்ஷியஸ் அதிகமாக இருந்தானா இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ட்ரிங்க்னு சொல்லலாம். எஸ், கேரட் மில்க் ஷேக் தான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோக்கு. இதுக்கு நான் ஒரு கேரட் போல் எடுத்திருக்கேன். ஒரு கேரட் வந்து இப்போ ஒரு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கு வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டோட ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து பொதுவாக எல்லாரோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அண்ட் இதுலேயே வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் வந்து பேபி ஃபுட்டே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம கேரட்டை தான் வந்து மசிச்சு கொடுப்போம். ஸோ கேரட் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை விட அதிகமாக நல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கேருக்கு அவ்வளோ நல்லது. ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே பிரைட்டன் பண்ணுற பவர் வந்து இந்த கேரட்ஸுக்கு இருக்குது. கண்ட க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம பிரைட்டன் ஆகாத நம்ம ஸ்கின் டோனு அப்படின்னு நினைப்போம். அது வந்து அந்த பவர் வந்து நேச்சுரலாகவே வந்து கேரட்ஸுக்கு இருக்குன்னு போது ஒரு வரப்பிரசாதம் தானே. ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணுற கேரட் ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. அதை அப்படியே வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். லைக் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கூட நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதை தான் வந்து ஜென்ரலாக பேக்கெட்டடாக பவுடராக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து காசு கொடுத்து நம்ம விலை வாங்கி நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணுற வேஸ்ட்டோ இல்லை வந்து ராட்டனான கேரட்டில் வந்து ராட்டனான பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க நல்ல ஃப்ளஷ் பார்ட்டை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே ஸ்கின்ல கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது கூடவே வந்து ஒரு பனானா போல் சின்ன சைஸ் பனானா தான் வந்து ஒன்று எடுக்கிறேன். இன்கேஸ் லார்ஜ் சைஸ் பனானா வந்து பாதி போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து கேரட் மில்க் ஷேக். ஸோ பனானா வந்து ஓவர் பவர் பண்ணக்கூடாது. எப்போதுமே கேரட்ஸ் கூட பனானா வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 3 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். ஹோல் கேஷ்யூ தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரோக்கன் கேஷ்யூ எடுக்கிறீங்கன்னா வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 4 நம்பர்ஸ் ஆஃப் பாதாம் நான் எடுத்திருக்கேன். இது கூட அடிஷ்னலாக டேட்ஸ் ஆட் பண்ணணுனாலும் ஒரு 2 நம்பர்ஸ் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கூடவே வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறோனாலும் ஒரு 3-4 நம்பர்ஸ் போல் நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா வந்து இந்த மில்க் கண்டென்ட் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கேரட் இதெல்லாம் வந்து சோக்கார அளவுக்கு நீங்கள் சேர்த்தாவே போதும் பால். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கேரட்டில் வந்து பொதுவாக அதிகமாக டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ உள்ள ஹைப்ரிட் வெரைட்டி வந்து அந்தளவுக்கு டேஸ்டியான கேரட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதில் ஸ்வீட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க பனானா தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன்ஸ் கூட ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம அப்படியே தான் நீங்கள் வந்து பியூரியாக பிளெண்ட் பண்ணணும். ஓரளவுக்கு வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த புல்லட் மிக்சர் கிரைண்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், ஃபைனலாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட கேரட் மில்க் ஷேக் நல்ல திக் அண்ட் யம்மியாக ரிச்னஸ்ஸாக உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த சம்மருக்கும் இந்த வெயிலுக்குமே வந்து ஃபில்லிங்காக இருக்கும். எப்படியும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து கிட்ஸை சும்மா இருக்க விட மாட்டீங்க. அந்த கிளாஸ் போ இந்த கிளாஸ் போ அப்படின்ட்டு வெக்கேஷன் கிளாஸாக அவங்கள அனுப்பி சாவடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கிட்ஸும் வந்து எனர்ஜியாக இருக்கணும். அதே டைம் சம்மரில் வந்து வெக்ஸ் ஆகாமல் அவங்க கொஞ்சம் ஸ்டாமினாவோட இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்கு போட்டால் தான் வந்து பசங்களும் வந்து கொஞ்சம் எனர்ஜைஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கை வந்து வீட்டில் நீங்கள் பண்ணி பேக் பண்ணி கூட அனுப்பிச்சிடலாம் எந்த வெக்கேஷன் கிளாஸ் போகிறதுனாலும். ஈவன் நீங்கள் காலையில் ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீலாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணும், ஸ்கின் பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த ட்ரிங்க்கை வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் கன்சியூம் பண்ணாவே போதும். உங்கள் மெலனின் டோன் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். இன்பில்ட்டாக வந்து அந்த செல்ஸ் வந்து உங்களை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அகைன் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிங்க் ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேரட் சாப் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும், வேறு எந்த வேலையும் பெருசாக இருக்காது. ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வெயில் கொளுத்துறதுக்கு பீட் த ஹீட்டோட உங்கள் ஹெல்த்தை வந்து எனர்ஜைஸாக வச்சுக்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய
சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் see you back soon. Bye.